கோவையில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தப்போ பேசாத ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன, இந்த சம்பவத்தோட உண்மையும் பின்னணி என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கோவை விமான நிலையத்தோட பின்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவங்க வந்துட்டு தன்னோட ஆண் நண்பரோட இரவு நேரத்துல வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு அந்த ஆண் நண்பரை வந்து அடிச்சு தாக்கியிருக்காங்க. அந்த பொண்ணை இந்த 3 பேரும் சேர்ந்துட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுக்கு காவல்துறை வந்துட்டு இப்போ நடவடிக்கை எடுத்து தனிப்படை அமைச்சு அந்த 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணை தான் வந்துட்டு தப்பு பண்ண மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை யாரு அந்த ராத்திரியில ஒரு ஆண் நண்பரோட தனியா போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு தெரியல. தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து திட்டிட்டு இருக்காங்க. வட இந்தியர்கள் வந்துட்டு மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்தியர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்களா? ரொம்பவே வேதனையா இருக்கு. இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சியா இருக்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 24 மணி நேரமாயி அந்த சம்பவம் நடந்து இதை பத்தி எதுவுமே பேசல. அவர் மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், யாருமே இதை பத்தி பேசல. உங்களோட ஆட்சியில தானே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில காவலர்கள் வந்துட்டு இளம்பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அந்த சம்பவத்துக்கு கனிமொழி அவர்கள் வந்துட்டு ட்விட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் கோவையில நடந்திருக்கு. அவங்க ஏன் பேசாம இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. சிசிடிவி கேமரா இருக்கு, மொபைல் நெட்வொர்க்கை வச்சு நம்மளை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, நம்ம எப்படியுமே மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம வந்துட்டு தண்டனைகள் அதிகமானாதான் வந்துட்டு இந்த மாதிரியான தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்றோம். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த இடம் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. சதீஷ் அலைஸ் கருப்புசாமி வயசு 30, குணா அலைஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி. இல்ல, அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அது இப்போ டெவலப் என்னங்க பெயில்ல இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயில்ல இருந்தாங்க. சரி, இவங்க 3 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்து இந்த பொண்ணை பண்ணாங்களா இல்ல யதார்த்தமா நடந்தது? இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா கோவில்பாளையத்துல ஒரு வீட்டுல வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா கோவில்பாளையத்துலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிள்ல தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சிருந்தாங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம். விக்டிம் வந்து இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இந்த அக்யூஸ்டோட போட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலையும் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸ்ங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் நடந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒயின் ஷாப் இருந்திருக்கு, இப்போ இல்லை. ஆனாலும் இங்க வந்து திருட்டுத்தனமா மது விற்பனை, கஞ்சா விற்பனை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறை இது சம்பந்தமா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த இடத்த சுத்தி எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லை, ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல காவல்துறை வந்துட்டு ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா காவல்துறை எல்லாம் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம
இந்த பீளைமேடு காவல் நிலையத்தை சுத்தி இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட டேஞ்சர் ஸ்பாட் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதுல வெளிவராத ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் வந்துட்டு இப்ப உயிரோட இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரியோட பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்துட்டு தலைகுனியணும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப வந்து நடந்திருக்கு. சைலேந்திர பாபு அவர்களா இருக்கட்டும், வெள்ளைத்துறை அவர்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு நடக்கல. ஏன்னா அவங்க வந்துட்டு இரவு நேரத்துல ரோந்து பணி வந்து ஈடுபட்டாங்க. அந்த மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் வந்துட்டு இப்ப இருந்திருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருந்திருக்குமோ அப்படின்னு கூட சொல்லலாம். காவல்துறையை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஆனா ஒரு விஷயம், தப்பு நடந்ததுக்கு அப்புறமா நாம வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறத விட தப்பே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கோவையில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.